இனி விரிவான செய்திகள். புதுவையில் வாக்கு எண்ணும் மையத்தை தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹர், மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் உள்ளிட்ட அதிகாரிகள் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டனர். இந்திய தேர்தல் ஆணையத்தின் வழிகாட்டுதலின்படி 4/6/2024 அன்று சுமூகமான மற்றும் சரியான வாக்கு எண்ணும் செயல்முறையை நடத்துவதற்காக புதுவை நாடாளுமன்ற தொகுதிக்கான மாவட்ட தேர்தல் அதிகாரி மற்றும் தேர்தல் நடத்தும் அலுவலரால் நியமிக்கப்பட்ட 2 வாக்கு எண்ணும் மையங்களின் வாக்கு எண்ணும் வளாகங்கள் மற்றும் வாக்கு எண்ணும் அறைகளில் விரிவான ஏற்பாடுகள் துவங்கப்பட்டு செய்யப்பட்டுள்ளது. 2 வாக்கு எண்ணும் மையங்களிலும் ஏற்பாடுகளை மேற்பார்வையிட தலைமை தேர்தல் அலுவலர் ஜவஹர் மற்றும் மாவட்ட தேர்தல் அலுவலர் குலோத்துங்கன், துணை தலைமை தேர்தல் அலுவலர், துணை மாவட்ட தேர்தல் அலுவலர், நோடல் அதிகாரி மற்றும் பிற துறை அதிகாரிகள் இரண்டு வளாகங்களையும் ஆய்வு செய்தனர். அங்கு வாக்கு எண்ணிக்கை 4/6/2024 அன்று 2 வாக்கு எண்ணும் மையங்களிலும் 2 வாக்கு எண்ணும் மையங்களிலும் 8 வாக்கு எண்ணும் அரங்கம் அமைக்கப்பட்டுள்ளது. வாக்கு எண்ணும் அறையிலிருந்து மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களின் நகர்வுகளை காட்சிப்படுத்த தொலைக்காட்சி பெட்டி மற்றும் வாக்கு எண்ணும் பணிகளை பதிவு செய்ய வீடியோ பதிவு குழு ஆகிய அனைத்து வசதிகளும் செய்யப்பட்டு வாக்கு எண்ணும் மையத்தில் 3 அடுக்கு பாதுகாப்பு அமைக்கப்பட்டுள்ளது. முழுவதும் 120 கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளது. ஒவ்வொரு வாக்கு எண்ணும் அறையிலும் 1க்கு வீதம் 8 ஒப்புகை சீட்டு இயந்திர வாக்கு எண்ணும் மையங்கள் உட்பட மொத்தம் 93 மின்னணு வாக்குப்பதிவு இயந்திர வாக்கு எண்ணும் மேஜைகள் அமைக்கப்பட்டுள்ளது. மகளிர் பொறியியல் கல்லூரியில் தனியாக 4 மேசைகளுடன் தபால் வாக்கு எண்ணும் அறை அமைக்கப்பட்டுள்ளது. 2 வாக்கு எண்ணும் மையங்களிலும் 3 ஷிப்ட் அடிப்படைகள் போதுமான எண்ணிக்கையிலான நிர்வாக நடுவர்கள் பணியில் அமர்த்தப்படுவர். ஒவ்வொரு வாக்கு எண்ணும் மையத்திற்கும் ஒரு தீயணைப்பு கூடாரம் 24 மணி நேரமும் பணிகள் இருக்கும். ஒவ்வொரு வாக்கு எண்ணும் மையத்திலும் ஒரு மருத்துவ குழுவும் அவசர கால ஊர்தியுடன் 3 ஷிப்ட் அடிப்படையில் பணிகள் இருக்கும். ஒவ்வொரு வாக்கு எண்ணும் மையத்திலும் செய்தியாளர்களுக்கென தனி ஊடக அறை அமைக்கப்பட்டு கேபிள் இணைப்புடன் கூடிய தொலைக்காட்சி, அகன்ற தொலைபேசி இணைப்புடன் கூடிய தரைவழி தொலைபேசி இணைப்பு மற்றும் மேஜை கணினி போன்ற அனைத்து ஏற்பாடுகளுடன் 2 வாக்கு எண்ணும் மையங்களிலும் ஒரு பேக்கப் ஜெனரேட்டருடன் தடையில்லா மின்சாரம் வழங்கப்படும். அலுவலர்கள் மற்றும் வேட்பாளர்கள், முகவர்கள் செல்ல தேவையான வாகன நிறுத்தமிடம் கண்டறியப்பட்டுள்ளது. 2 வாக்கு எண்ணும் மையங்களிலும் அலுவலர்கள் ஓய்வு அறைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. 2 வாக்கு எண்ணும் மையங்களில் அடிப்படை வசதிகளான குடிநீர் மற்றும் கழிப்பறை ஆகியவற்றுடன் முகவர்கள் காத்திருப்பு அறை ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. முதலியார்பேட்டையில் ஆக்கிரமிப்பு தொடர்பாக நாம் தமிழர் கட்சியினருக்கும் திமுகவினருக்கும் இடையே ஏற்பட்ட மோதலில் முதலியார்பேட்டை காவல் நிலையத்தை நாம் தமிழர் கட்சியினர் முற்றுகையிட்டு சாலை மறியலில் ஈடுபட்டனர். புதுச்சேரி வேல்ராம்பட்டில் ஏரிக்கரைக்கு செல்லும் சாலையானது விரிவாக்கம் செய்யப்பட்டு வருகிறது. இதற்காக சாலையோரம் நின்ற மரங்கள் வெட்டப்பட்டு ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டுள்ளது. இந்த மரங்களை வெட்டி அகற்றுவது தொடர்பாக நாம் தமிழர் கட்சியினருக்கும் திமுகவினருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டது. இதில் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த வேலவன் என்பவர் தாக்கப்பட்டதாக தெரிகிறது. இது தொடர்பாக திமுகவினர் மீது முதலியார்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. ஆனால் வழக்கேதும் பதிவு செய்யவில்லை. இந்த நிலையில் திமுகவினர் மீது வழக்கு பதிவு செய்ய கோரி நாம் தமிழர் கட்சியினர் முதலியார்பேட்டை காவல் நிலையத்தை முற்றுகையிட்டனர். சாலை மறியலில் ஈடுபட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. அவர்களிடம் இன்ஸ்பெக்டர் செந்தில்குமார் பேச்சுவார்த்தை நடத்தினார். இது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுப்பதாகவும் உறுதியளித்தார். இதைத் தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியினர் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். தவறான யூகங்களை பொய்யாக்கி பாஜக வெற்றி பெறும் 3வது முறையாக நரேந்திர மோடி பிரதமராக பதவியேற்பார் என புதுவை மாநில உள்துறை அமைச்சருக்கு மக்களவை தொகுதி பாஜக வேட்பாளருமான நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் பாஜக சார்பில் மக்களவை தொகுதி மேலாண்மை கூட்டம் தனியார் விடுதியில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு பாஜக புதுவை மாநில தலைவர் செல்வகணபதி எம்பி தலைமை தாக்கினார். கட்சியின் மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா முன்னிலை வகித்தார். கூட்டத்தில் அமைச்சர் நமச்சிவாயம் பேசும்பொழுது, புதுவையில் மக்களவை தொகுதி தேர்தலில் பாஜக வெற்றி பெற கட்சியின் அனைத்து நிர்வாகிகளும் சிறப்பாக பணியாற்றியுள்ளனர். அனைவருக்கும் கட்சி சார்பிலும் வேட்பாளர் என்ற முறையிலும் நன்றி தெரிவிக்கிறேன். மக்களவை தேர்தல் குறித்து பல்வேறு யூகங்கள் வெளியாகி வருகின்றது. அனைத்து யோகங்களையும் தவிடுபொடியாக்கி பாஜக வெற்றி பெறும். அதன் அடிப்படையில் வரும் ஜூன் 4ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடியை மீண்டும் 3வது முறையாக பிரதமராக பதவியேற்பார். ஆகவே வெற்றியை கொண்டாடுவதற்கு பாஜகவினர் அனைவரும் தயாராக வேண்டும் என்றார். கூட்டத்தில் கட்சி பணிகள் குறித்து மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா ஆலோசனை வழங்கினார். இதில் அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் வி பி ராமலிங்கம், சிவசங்கரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.
புதுவையில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ வேதபுரீஸ்வரர் கோவிலில் நடைபெற்ற தேரோட்டத்தில் துணைநிலை ஆளுநர் சி.பி. ராதாகிருஷ்ணன் உட்பட ஏராளமான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபட்டனர். புதுவையில் மிகவும் பிரசித்தி பெற்ற காந்தி ஸ்ரீ திரிபுர சுந்தரி சமேத ஸ்ரீ வேதபுரீஸ்வரர் கோவிலின் 38ஆம் ஆண்டு மகோற்சவ விழா கடந்த 11ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் பிரம்மோற்சவத்தின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் இன்று நடைபெற்றது. முன்னதாக அலங்கரிக்கப்பட்ட வேதபுரீஸ்வரர் மற்றும் ஸ்ரீ திரிபுர சுந்தரி அம்பாள் ஆகிய சுவாமிகள் தேரில் வைக்கப்பட்டு மகாதீபார்த்தனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து நடைபெற்ற தேரோட்டத்தில் துணைநிலை ஆளுநர் சி.பி. ராதாகிருஷ்ணன், அமைச்சர் லட்சுமி நாராயணன் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபட்டனர். புதுவையில் வைகாசி விசாகத்தையொட்டி கதிர்காமம் ஸ்ரீ கதிர்வேல் சுவாமி ஆலயத்தில் நடைபெற்ற சிறப்பு பூஜைகள் முதலமைச்சர் ரங்கசாமி உட்பட ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி கதிர்காமம் அருள்மிகு கதிர்வேல் சுவாமி ஆலயத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு சுப்பிரமணிய அவதார வைகாசி விசாகத்தை முன்னிட்டு 108 பால்குட ஊர்வலம் மற்றும் 108 சங்காபிஷேக வைபவ விழா நடைபெற்றது. இதற்காக காலை 7 மணிக்கு 108 சங்கு ஸ்தாபனம் செய்யப்பட்டது. தொடர்ந்து 108 பால் குடங்கள் அருள்மிகு முத்துமாரியம்மன் ஆலயத்திலிருந்து புறப்பட்டு மாடவீதி வழியாக வலம் வந்து முருகன் ஆலயத்தை அடைந்த பின் அபிஷேகம் ஆராதனையும் நடைபெற்றது. தொடர்ந்து 108 சங்க அபிஷேகம் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாக அதிகாரி இளங்குமரன் மற்றும் உபயதாரர் வெள்ளாளர் வீதி கிருஷ்ணமூர்த்தி குடும்பத்தார் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். தொடர்ந்து உற்சவர் மற்றும் மூலர் ஸ்ரீ கதிர்வேல் சுவாமிகள் மற்றும் வள்ளி தெய்வானைக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகாதீபார்த்தனை காண்பிக்கப்பட்டது. இதில் முதலமைச்சர் ரங்கசாமி உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி தான் முதலில் வாங்கிய அம்பாசிடர் காரை பழுது நீக்கி இன்று மீண்டும் பயன்படுத்த துவங்கியுள்ளார். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி 1997ஆம் ஆண்டு முதலில் வாங்கிய அம்பாசிடர் கார் பழுதடைந்து இருந்த நிலையில் தற்பொழுது அதனை சரி செய்துள்ளார். அதனை மீண்டும் உள்ளூரில் மட்டும் பயன்படுத்த திட்டமிட்டு உள்ளூர் தூத்துக்குடிக்கு பழைய அம்பாசிடர் கார் கொண்டு செல்லப்பட்டு அங்கு சுமார் 5 லட்சம் செலவில் பழுது நீக்கப்பட்டு புதுச்சேரிக்கு கொண்டு வரப்பட்டது. இந்த நிலையில் தனது பழைய காரை முதலமைச்சர் ரங்கசாமி தற்பொழுது பயன்படுத்த துவங்கியுள்ளார். புதுவையில் ஆபரேஷன் திருசூல் கஞ்சா நடமாட்டத்தை ஒடுக்கும் விதமாக புவனேஸ்வரிலிருந்து புதுச்சேரி வந்த ரயிலில் உள்ள பயணிகளிடம் அதிரடியாக சோதனை மேற்கொண்ட போலீசாரால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் கஞ்சா நடமாட்டத்தை தடுக்க ஆபரேஷன் திருசூல் மூலம் போலீசார் கடுமையான நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். இருப்பினும் கஞ்சா விற்பனையை தடுக்க முடியாமல் போலீசாருக்கு பெரும் தலைவலியை ஏற்படுத்தி வருகிறது. இந்த நிலையில் புதுச்சேரிக்கு வரும் ரயில்களில் வெளி மாநிலத்தவர்களால் கஞ்சா கடத்தி வந்து புதுவையில் பல்வேறு பகுதிகளில் விற்பனை செய்யப்படுவதாக குற்றச்சாட்டு இருந்து வந்தது. அதன் அடிப்படையில் இன்று புவனேஸ்வரிலிருந்து புதுச்சேரிக்கு வந்த ரயில் போதைப் பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவு ஆய்வாளர் தனசேகரன் தலைமையில் போலீசார் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். அப்பொழுது ரயிலில் இறங்கிய பயணிகளின் உடைமைகளை மோப்பனாய் பைரவா உதவியுடன் போலீசார் சோதனை செய்தனர். மேலும் பெட்டிகளில் ஏறியும் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் பதுக்கப்பட்டு இருக்கிறதா என்பது குறித்தும் சோதனை செய்தனர். இந்த சோதனையில் கஞ்சா ஏதும் பிடிபடவில்லை. இருந்தாலும் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் 2 கிலோ பறிமுதல் செய்யப்பட்டது. ரயில்வே நிலையத்தில் திடீரென போலீசார் ரயில் பயணிகளின் உடைமைகளை சோதனை செய்த சம்பவம் ரயில்வே நிலையத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கொழும்புவில் நடைபெற்ற சர்வதேச டென்னிஸ் பால் கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெற்ற புதுச்சேரி வீரர்கள் சபாநாயகர் செல்வத்தை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். சர்வதேச டென்னிஸ் பால் கிரிக்கெட் போட்டி இந்தியா மற்றும் இலங்கை ஆகிய அணிகளுக்கிடையே இலங்கை தலைநகர் கொழும்புவில் கடந்த 17ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை நடைபெற்றது. இந்த டென்னிஸ் பால் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி சார்பாக ஜூனியர் ஆண்கள், சீனியர் ஆண்கள் மற்றும் பெண்கள் அணிகள் பங்கேற்று விளையாடியது. இதில் ஜூனியர் ஆண்கள் அணியில் புதுச்சேரி மாநிலத்தை சேர்ந்த பிருத்திவிராஜ், ஆதி, ஈபன் ஆகிய 3 வீரர்கள் மற்றும் சீனியர் ஆண்கள் அணியில் புதுச்சேரி மாநிலத்தை சேர்ந்த ராகுல் பிரசாந்த், எழில், விஜய் ஆகிய 4 வீரர்களும், சீனியர் பெண்கள் அணியில் புதுச்சேரி மாநிலத்தை சேர்ந்த சுஷ்மிதா, ராஜா, பொன்மதி ஆகிய 2 வீராங்கனைகள் பங்கு பெற்று விளையாடினர். இலங்கை இந்தியா இடையே நடைபெற்ற 3 போட்டிகள் கொண்ட இத்தொடரில் இந்திய அணி 3-0 என்ற கணக்கில் வெற்றி பெற்றது. இத்தொடரில் வெற்றி பெற்று தாயகம் திரும்பிய புதுச்சேரி மாநிலத்தை சேர்ந்த இந்திய அணி வீராங்கனைகள் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வத்தை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர். அப்பொழுது சட்டப்பேரவைத் தலைவர் அவர்கள் வீராங்கனைகளை பாராட்டி சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். அரியங்குப்பம் மார்க்கெட்டில் நடைபாதையை ஆக்கிரமித்து வியாபாரம் செய்தால்
பொருட்கள் பறிமுதல் செய்யப்படுவதுடன் உரிமமும் ரத்து செய்து சீல் வைக்கப்படும் என எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. புதுச்சேரி அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து எதிரே தினசரி மார்க்கெட் உள்ளது. இங்கு வியாபாரிகள் பலர் நடைபாதையை ஆக்கிரமித்து வியாபாரம் செய்து வந்தனர். மார்க்கெட்டுக்கு செல்லும் பொதுமக்கள் நடந்து செல்ல வழியில்லாமல் அவதியடைந்து வந்த நிலையில் இதுகுறித்து பொதுமக்கள் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்தில் புகார் அளித்தனர். அதன் அடிப்படையில் மார்க்கெட் பகுதியில் சாலையோரம் உள்ள ஆக்கிரமிப்புகளை இன்று காலை ஆணையர் ரமேஷ் தலைமையில் மேலாளர், இளநிலை பொறியாளர், வருவாய் ஆய்வாளர், அரியாங்குப்பம் காவல்துறையினர் மற்றும் ஊழியர்கள், துப்புரவு பணியாளர்கள் ஆகியோர் குப்பை லாரி வண்டி மற்றும் ஜேசிபி இயந்திரம் மூலம் அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். நடைபாதையை ஆக்கிரமித்து வியாபாரம் செய்தால் பொருட்கள் பறிமுதல் செய்யப்படுவதுடன் உரிமமும் ரத்து செய்து சீல் வைக்கப்படும் என வியாபாரிகளுக்கு எச்சரிக்கை விடுத்தனர். புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை காண பாண்டி ஹெட்லைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருக்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் பாண்டி ஹெட்லைன்ஸ்.